பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் ஜனநாயக படுகொலை என்பது நடந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சு. வெங்கடேசன், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கார் உட்பட ஒரு 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தொடர் முடியும் வரை இன்றைய தினம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பிரதானமான எதிர்க்கட்சி, ஒரு வலுவான எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை பேச அனுமதிக்காமலும் இந்தந்த பிரச்சனைகளை மட்டும்தான் பேச வேண்டும் என்கிற முறையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகரும் ஒரு வாய்ப்பூட்டு போடுகிற நடவடிக்கையில் ஈடுபட்டதை எதிர்த்த குற்றத்திற்காக அவரை பேச அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டதற்காக சிபிஎம் உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த ஜனநாயக படுகொலையை கண்டிப்பதற்கு அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் முன்வர வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மாதிரி நேற்றைய 2 நாட்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அநேகமாக இந்திய வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு பட்ஜெட்டு வேறு எப்போதுமே இருந்திருக்காது. இந்தியாவினுடைய எந்த பிரிவு மக்களுக்கும் எதுவுமே எந்த விதமான நன்மையும் செய்யாத மிக மோசமான ஒரு நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அநேகமாக அனைத்து பகுதியினரும் இந்த நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தங்களுடைய கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டிக்காத அல்லது இதை பற்றி கருத்தே சொல்லாத ஒரே ஒரு தலைவர் விஜய் மட்டும்தான். இன்றைய தேதி ஒரு தேசத்தினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அடுத்த ஓராண்டு காலத்திற்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்பதற்கான ஒரு அறிவிப்பும் திட்டவட்டமான ஒரு நடவடிக்கை என்பது நிதிநிலை அறிக்கை. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்றும் அடுத்து தான் முதலமைச்சர் என்றும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக எதுவுமே சொல்லாமல் வேறு ஏதோதோ அவர் பேசி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர் தான் அடுத்து முதலமைச்சராக வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஒரு பகுதி மக்கள் ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். சின்ன சின்ன கட்சிகள் கூட நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாகவும் தனிப்பட்ட நபர்கள் பல்வேறு அமைப்புகள் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஆதரித்தே கூட கருத்து சொல்லிட்டோம், எழுத்து தான் கருத்து சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. ஆனால் எந்த கருத்துமே சொல்லாமல் இருப்பது என்பது எந்த விதத்தில் அதை நியாயப்படுத்த முடியும் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையை எதிர்த்து, ஏன்னா இப்போ அதில் முக்கியமாக பிபிஜி ராம்ஜி என்கிற அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்துவிட்டு விபிஜி ராம்ஜி என்கிற ஒரு புதிய சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அந்த சட்டத்தில் 100 நாள் வேலை என்பதை 125 நாட்கள் ஆக்கப் போவதாக அவர்கள் சொல்லிக்கொண்டார்கள். அப்படித்தான் சட்டத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வெறும் 95,000 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தில் ஏற்கனவே பயன்பெற்ற பயனாளிகள் அனைவருக்கும் 125 நாள் வேலை தர வேண்டும் என்று சொன்னால் 4 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தால்தான் அந்த 125 நாள் என்பது வழங்க முடியும். ஆனால் இப்போ அவங்க 4 1 பங்கு வெறும் 95,000 கோடி மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க. வெறும் 25 நாட்கள் மட்டும்தான் வேலை தர முடியும். இந்த சட்டத்தை தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்றது மட்டுமல்லாமல், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 150 நாட்களாக வழங்குவோம் என்று வேற ஒரு புதிய வாக்குறுதி வேறு கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஏற்கனவே 25 நாளைக்கு தான் அவங்க நிதியை ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா ஒரு 150 நாள் தருவாரா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். குறைஞ்சபட்சம் இதற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை கூட நிதிநிலை அறிக்கை சம்பந்தமான அவருடைய அறிக்கையிலே அவருடைய கருத்தாக அவர் வெளிப்படுத்தவில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற மக்களை பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அதே மாதிரி நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய 6ஆம் தேதி காலை சென்னையில் உலகின் தலைசிறந்த சிந்தனையாளராக விளங்கக்கூடிய கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய முழு உருவச் சிலை என்பது திறந்து வைக்க இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியின் போது
இதுவரைக்கும் இந்தியாவில் எத்தனையோ தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்களுக்கு சிலை இருக்கிறது. ஆனால் அரசின் சார்பில் கார்ல் மார்க்ஸ் உலகத் தலைவராக விளங்கக்கூடிய, உலக உழைப்பாளி மக்களுடைய ஒப்பற்ற சிந்தனையாளராக விளங்கக்கூடிய கார்ல் மார்க்ஸுக்கு அரசின் சார்பில் சிலை என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே வைக்கப்படவில்லை. ஆகவே அந்த குறையை போக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே கடந்த பிப்ரவரி மாதம் நாங்கள் தெரிவித்திருந்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று நாளை மறுநாள் 6ஆம் தேதி காலை சென்னையில் கன்னிமாரான் நூலக வளாகத்தில் மார்க்ஸினுடைய கம்பீரமான சிலை என்பது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த வரலாற்று புகழ்மிக்க அந்த நிகழ்வில் உழைப்பாளி மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறார். இல்லை, இப்போயே ஆரம்பித்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது குறிப்பிட்ட தேதியில் போராட்டம் என்கிற முறையில் இல்லாமல் மாநிலம் முழுவதும், இந்திய நாடு முழுவதுமே பட்ஜெட்டை எதிர்த்த போராட்டங்கள் என்பதற்கான கால் கொடுத்துருக்கோம். அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பேச்சுவார்த்தை இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு எத்தனை தொகுதி கேட்குற மாதிரி இருக்கீங்க? இல்லை, இது வரைக்கும் திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை குழு என்பது அமைக்கப்படலை. வழக்கமாக அவங்க பேச்சுவார்த்தை குழு மூலமாகத்தான் மற்ற கட்சிகளோடு பேசுவார்கள். ஆகவே திமுக பேச்சுவார்த்தை குழுவை அமைத்ததற்கு பிறகு எங்களுடைய குழு சென்று பேச்சுவார்த்தை நடத்தும். பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் எங்களுடைய எவ்வளவு தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதனால் நாங்கள் தெரிவிப்போம். கூடுதல் தொகுதி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த தேர்தல்? இல்லை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இரட்டை இலக்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. ஆகவே இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்டு பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். தென் மாவட்டங்களில் சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு? 234 பேர் தான். அது என்ன தென் மாவட்டம் வட மாவட்டம் அதெல்லாம் ஒன்று கிடையாது. 234க்குள்ளே எந்த தொகுதி, ஏன்னா இது ஒரு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அணி என்பது மிக வலிமையான ஒரு அணி. 234 எந்த தொகுதியில் நின்றாலும் இந்த அணி என்பது வெற்றி பெறும். அதில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் தென் மாவட்டம் வட மாவட்டன்ற பிரச்சனைலாம் இல்லை. பாலியல் குற்றவாளி மோடியை வச்சு ஆட வச்சதாகவும் அது வேணாம், அதுதான் பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி பிரச்சனை ஆகிருக்குது. அதனால தான் அந்த பொருளாதார 20% 18% ட்ரம்ப் அதெல்லாம் யூகங்களில் வருது. வேணாம், அது இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் 2 நாள் மெசேஜ் வரட்டும்.